Hi friends, welcome to A to Z சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு. இது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றேங்க. இப்போ அடுத்தது கடுகு வந்து இதுல போட்டிருக்கேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 10 மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து 2 வரமிளகாய் வந்து ஆட் பண்றேங்க. இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுட்டு இதை நம்ம லைட்டாக நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நான் இதை வதக்கி விடுறேன். அடுத்து இது கூட கறிவேப்பிலை போட்டுட்டு இதையும் நம்ம லைட்டா வதக்கி விட்டுறலாம். ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போ இது கூட வந்து ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பச்சை மிளகாயும் போட்டுட்டு இதையும் நம்ம லைட்டா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வேகணும். அடுத்தது இது கூட பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழத்தை கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி பழத்தையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வந்து வதங்கணும். ஸோ வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டுங்க. இப்போ இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உப்பும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே வந்து நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பரட்டி விடலாம். இப்போ பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லாவே வந்து குக் ஆயிருக்கு. இப்போ இது கூட மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கொத்தமல்லி தூளும் சாம்பார் தூள் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பரட்டி விடலாம். பாருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட நான் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைசல் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த புளி தண்ணி வந்து நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த புளி தண்ணி வந்துட்டு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை நம்ம கிளறி விட்டுறலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். ஒரு கொதி வர வரைக்கும் இது இருக்கட்டும். அப்போ தான் இந்த புளி தண்ணி வந்துட்டு மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதாக இருக்கும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, ஒரு கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் பாசிப்பருப்பை நல்லா குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த பாசிப்பருப்பை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு கூட நான் வந்துட்டு மஞ்சள் தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ பாசிப்பருப்பு ஊற்றிட்டு இதை ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதை வந்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி. இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு குயிக்காக வந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நல்லா கொதி வருது. இது வந்து நல்லா கொதி வந்துச்சு அப்படின்னா போதும். ஸோ அவ்வளோதான். இது கூட ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானது தான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம குயிக்காக இதை வந்து ரெடி பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.